வணக்கம். திசைகளின் 10 மணி செய்திகள். ஜோஹர் மாநில சட்டமன்றம் கலைக்கப்பட்டது. 60 நாட்களுக்குள் தேர்தல் நடத்தப்பட வேண்டும். ஜோஹர் மாநில சட்டமன்றம் இன்று ஜூன் 1 அதிகாரப்பூர்வமாக கலைக்கப்பட்டுள்ளதாக மாநில மந்திரிபசா டாக்டர் ஆன் ஆபீஸ் கசி அறிவித்துள்ளார். இதன் மூலம் அடுத்த 60 நாட்களுக்குள் 16வது மாநில தேர்தல் நடைபெறுவது உறுதியாகியுள்ளது. ஜோஹர் இடைக்கால சுல்தான் துன்கு இஸ்மாயில் சுல்தான் இப்ராஹிம் மாநில சட்டமன்றம் கலைக்கப்படுவதற்கான ஒப்புதலை வழங்கியுள்ளார். மாநிலத்தில் ஒரு நிலையான மற்றும் வலுவான அரசாங்கம் அமைவதை உறுதி செய்யும் நோக்கிலேயே இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாக மந்திரி பசா ஆன் ஆபீஸ் கசி செய்தியாளர் கூட்டத்தில் குறிப்பிட்டார். கடந்த 2022 ஆண்டு மார்ச் மாதம் நடைபெற்ற ஜோஹர் தேர்தலில் மொத்தமுள்ள 56 இடங்களில் 40 இடங்களை கைப்பற்றி பரிசான் நேஷனல் ஆட்சியை அமைத்தது குறிப்பிடத்தக்கது. மாநில சட்டமன்றம் கலைப்பானது கடந்த சில வாரங்களாக நிலவி வந்த அரசியல் ஊகங்களுக்கு முற்றுப்புள்ளி வைத்துள்ளது. மலேசியாவில் உள்ள 9 மில்லியனுக்கும் அதிகமான சொக்சோ சந்தாதாரர்களுக்கு வேலை நேரத்தை தாண்டியும் 24 மணி நேரமும் முழுமையான விபத்து பாதுகாப்பு அளிக்கும் புதிய லிண்டோங் 24 ஜாம் திட்டம் இன்று ஜூன் 1 முதல் அதிகாரப்பூர்வமாக அமலுக்கு வந்துள்ளது என்று மனிதவள அமைச்சர் டாக்டர் ஸ்ரீ ரமணன் ராமகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். தற்போது பணியில் இருக்கும் முறைசார் தொழிலாளர்களுக்கு இத்திட்டம் தானாகவே நடைமுறைக்கு வருவதால் புதிய பதிவு தேவையில்லை. எனினும் ஜூன் 1, 2026 பிறகு புதிதாக வேலைக்கு சேருபவர்களை முதலாளிகள் வழக்கம் போல் சொக்சோ அமைப்பில் பதிவு செய்ய வேண்டும் என்று அமைச்சர் குறிப்பிட்டார். 6000 ரிங்கிட் சம்பள உச்சவரம்புக்கு உட்பட்டு மாத சம்பளத்தில் 0.75 விழுக்காடு ஆரம்ப விகிதமாக தொழிலாளர்களிடம் இருந்து கழிக்கப்படும். மருத்துவ நலன்கள், தற்காலிக நிரந்தர ஊனமுற்றோர் பலன்கள், சார்ந்திருப்பவர்களுக்கான பலன்கள், மரணச் சடங்கு மற்றும் கல்வி உதவித்தொகை உள்ளிட்ட 8 பலன்கள் வழங்கப்படும் என்று டாக்டர் ஸ்ரீ ரமணன் விளக்கினார். அனைத்துலக தொழிலாளர் அமைப்பான ILO பரிந்துரைகளுக்கு இணங்க கொண்டு வரப்பட்டுள்ள இத்திட்டத்தின் பலன்களை பெற தகுதியுடையவர்கள் lindongfaida.perkeso.gov.my என்ற இணைய பக்கம் வழியாக விண்ணப்பிக்கலாம் என்று அமைச்சர் கேட்டுக்கொண்டார். மலேசிய மக்கள் அனைவரும் நாட்டின் தேசிய கோட்பாடான ருக்குன் நகாராவின் சிறப்புகளை தங்களின் அன்றாட வாழ்வில் கடைபிடித்து ஒழுக வேண்டும் என்று தகவல் தொடர்புத்துறை அமைச்சர் டாக்டர் ஃபாமி ஃபட்சில் கேட்டுக்கொண்டார். மாமன்னர் சுல்தான் இப்ராஹிமின் அதிகாரப்பூர்வ பிறந்த நாளை முன்னிட்டு நடைபெற்ற இஸ்தானா நகாரா விருது வழங்கும் விழாவிற்கு பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய டாக்டர் ஃபாமி இதனை குறிப்பிட்டார். நாட்டின் ஒற்றுமையையும் நல்லிணக்கத்தையும் தொடர்ந்து பேணுவதற்கு மாமன்னரின் இந்த அறிவுரை மிக முக்கியமானது என்று அமைச்சர் கூறினார். குறிப்பாக நாட்டின் இருண்ட பக்கங்களில் ஒன்றான மே 13 சம்பவத்தை மாமன்னர் நினைவூட்டியுள்ளதை அனைத்து தரப்பினரும் தீவிரமாக எடுத்துக் கொள்ள வேண்டும் என அவர் வலியுறுத்தினார். மேலும் தேர்தல் காலங்களில் தங்களின் சுய விளம்பரத்திற்காக அரசியல் தலைவர்கள் உணர்ச்சிகரமான பிரச்சனைகளை தூண்டுவதை தவிர்க்க வேண்டும் என்றும் பொதுவெளியில் பேசும்போது கண்ணியத்தையும் கட்டுப்பாட்டையும் கடைபிடிக்க வேண்டும் என்றும் மாமன்னர் விடுத்த அழைப்பை அரசியல்வாதிகள் அனைவரும் ஏற்று நடப்பார்கள் என்று தாம் நம்புவதாக அமைச்சர் டாக்டர் ஃபாமி தெரிவித்தார். பேரா மஞ்சோங் பக்கான் கேர்னி பகுதியில் உள்ள ஒரு வீட்டில் கத்தியை காட்டி மிரட்டி கூட்டுக் கொள்ளையில் ஈடுபட்ட இந்தோனேசிய நாட்டவர்கள் என நம்பப்படும் 3 ஆண்களை போலீசார் தீவிரமாக தேடி வருகின்றனர். நேற்று அதிகாலை 6:27 மணி அளவில் 40 வயது மதிக்கத்தக்க பெண் ஒருவரிடம் இருந்து இதுகுறித்து புகார் கிடைத்துள்ளதாக மஞ்சோங் மாவட்ட போலீஸ் தலைவர் ACP அஸ்புல்லா அப்துல் ரஹ்மான் தெரிவித்தார். சந்தேக நபர்கள் 3 கத்தியுடன் வீட்டிற்குள் நுழைந்து மிரட்டி 10,000 ரிங்கிட் மதிப்புள்ள ரொக்கம் மற்றும் நகைகளை கொள்ளையடித்து சென்றுள்ளனர். இச்சம்பவத்தில் யாருக்கும் காயம் ஏற்படவில்லை. இதே பாணியில் இந்த ஆண்டில் மட்டும் அயர் தவார் மற்றும் பக்கான்கனி பகுதிகளில் 4 கொள்ளை சம்பவங்கள் நடந்துள்ளன. இதுகுறித்த தகவல் தெரிந்த பொதுமக்கள் மஞ்சோங் மாவட்ட போலீஸ் தலைமையகத்தை தொடர்பு கொண்டு உதவலாம் என கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. ஜோஹர் மாநில சட்டமன்றம் கலைக்கப்பட்டதை தொடர்ந்து நடைபெறவுள்ள மாநில தேர்தலில் மொத்தமுள்ள 56 சட்டமன்ற தொகுதிகளிலும் வேட்பாளர்களை நிறுத்த பரிகாத்தான் நேஷனல் கூட்டணி தயாராக இருப்பதாக அதன் மாநில தலைவர் டாக்டர் ஷாருடீன் ஜமால் தெரிவித்துள்ளார். மாநில தேர்தலை எப்போது வேண்டுமானாலும் எதிர்கொள்ள தயாராக இருப்பதாக குறிப்பிட்ட அவர் தேர்தல் இயந்திரங்களை உடனடியாக முடுக்கிவிடுமாறு அனைத்து பிரிவினருக்கும் உத்தரவிட்டுள்ளார். மேலும் இத்தேர்தலில் தங்களுடன் இணைய பிற அரசியல் கட்சிகளிடம் இருந்து கோரிக்கைகள் வந்துள்ளதாகவும் அவர் கூறினார். இதற்கிடையில் இந்த சட்டமன்ற கலைப்பு அறிவிப்பு திடீர் என வெளியாகி தங்களுக்கு வியப்பை ஏற்படுத்திய போதிலும் மற்ற கூட்டணி கட்சிகளுடன் இணைந்து பாஸ் கட்சி போட்டியிடும் தொகுதிகள் விரைவில் இறுதி செய்யப்படும் என ஜோஹோ பாஸ் தலைவர் டாக்டர் மாஃபூட்ஸ் முகமது தெரிவித்துள்ளார்.
ஜோஹர் பாரு ஐர் இத்தாம் சாலையில் சிம்பாங் ரங்காம் சிறைச்சாலைக்கு எதிரே இன்று மதியம் ஏற்பட்ட 5 வாகனங்கள் சம்பந்தப்பட்ட கோர விபத்தில் 10 வயது சிறுமி உட்பட 4 பரிதாபமாக உயிர் இழந்தனர். இன்று பிற்பகல் 1:16 மணியளவில் டொயோட்டா வியாஸ், பெரடுவா அல்சா, புரோட்டான் வீரா, மெர்சடிஸ் மற்றும் BMW ஆகிய 5 வாகனங்கள் ஒன்றோடொன்று மோதி இந்த விபத்து நேர்ந்ததாக ரங்காம் தீயணைப்பு மற்றும் மீட்பு நிலையம் தெரிவித்துள்ளது. மீட்பு குழுவினர் சம்பவ இடத்திற்கு விரைந்தபோது டொயோட்டா வியாஸ் காரில் சிக்கியிருந்த 4 சம்பவ இடத்திலேயே உயிர் இழந்தது உறுதி செய்யப்பட்டது. பலியானவர்கள் 36 வயது ஐமான் ரஷீத், 10 வயது சிறுமி நூர் ஐரிஷ் ஷிஃபா சிடேக், 33 வயது நூர் அஸ்லீனா அப்துல் லத்தீப் மற்றும் 73 வயது செமெக் மட்சோ என அடையாளம் காணப்பட்டுள்ளனர். 2024ஆம் ஆண்டு பொது சுகாதார புகைப்பிடித்தல் பொருட்கள் கட்டுப்பாட்டு சட்டத்தை மீறி இணையத்தில் வேப் பொருட்களை விளம்பரம் செய்து விற்பனை செய்த 4 இணைய பக்கங்களை முடக்குமாறு மலேசிய தகவல் தொடர்பு மற்றும் பல்லுலக ஆணையமான MCMC-க்கு சுகாதார அமைச்சகம் பரிந்துரைத்துள்ளது. சமூக ஊடக புகார்கள் மூலம் கண்டறியப்பட்ட 10 இணைய பக்கங்களில் இவை அடங்கும் என்றும் மீதமுள்ள 6 பக்கங்கள் மீது விசாரணை நடந்து வருவதாகவும் அமைச்சு தெரிவித்துள்ளது. கடந்த ஏப்ரல் 30ஆம் தேதி வரை நாடு தழுவிய அளவில் நடத்தப்பட்ட 34,903 அமலாக்க சோதனைகளில் விதி மீறல்களுக்காக 2 லட்சத்திற்கும் அதிகமானோருக்கு அபராதம் விதிக்கப்பட்டு 11 லட்சம் ரிங்கிட்டிற்கும் மேல் அபராத தொகை வசூலிக்கப்பட்டுள்ளது. 10 வயது சிறுவர்கள் வரை இந்த வேப் பொருட்களை எளிதாக வாங்குவதாகவும் காளான் சுவை கொண்ட ஆபத்தான வேப் போதையில் சிறுமி ஒருவர் தனக்குத்தானே காயம் ஏற்படுத்திக் கொண்ட சம்பவத்தை தொடர்ந்தும் இக்கடுமையான கண்காணிப்பு நடவடிக்கை தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. உலகளாவிய விநியோக பற்றாக்குறை மற்றும் கச்சா எண்ணெய் விலை உயர்வை காரணம் காட்டி வணிகர்கள் அதிக லாபம் ஈட்டுவதை தடுக்க இன்று முதல் ஆப்ஸ் கிசான் 6.0 அதிரடி சோதனை தொடங்கப்பட்டுள்ளதாக ஸ்லாங்கூர் உள்நாட்டு வாணிபம் மற்றும் வாழ்க்கை செலவின அமைச்சின் இயக்குநர் முகமது அனீப் பின் அசாரி தெரிவித்துள்ளார். ஆகஸ்ட் 31 வரை நீடிக்கும் இச்சோதனையின் முதல் நாளில் காய்கறிகள் மற்றும் முட்டை உள்ளிட்ட 46 வகையான அத்தியாவசிய பொருட்கள் பரிசோதிக்கப்பட்டன. விலையேற்றம் குறித்து விளக்கம் கேட்டு 9 வணிகர்களுக்கு நோட்டீஸ் அனுப்பப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டார். விலை கையாடல் செய்யும் தனிநபர்களுக்கு 1 லட்சம் ரிங்கிட் வரை அபராதமும், நிறுவனங்களுக்கு 5 லட்சம் ரிங்கிட் வரை அபராதமும் விதிக்கப்படலாம் என எச்சரித்த இயக்குநர் முகமது அனீப், பயணீட்டாளர்கள் இது குறித்த புகார்களை e-aduan kpdn.gov.my இணைய பக்கம் அல்லது 019-848-800 என்ற வாட்ஸ்அப் எண் வழியாக அனுப்பலாம் என கேட்டுக்கொண்டார். 2026ஆம் ஆண்டுக்கான அரச மலேசிய ஆகாயப்படை தினத்தை முன்னிட்டு பஹாங் சுல்தான், சுல்தான் அப்துல்லாஹ் மற்றும் தங்கு அம்புவான் துங்கு அசீசா ஆகியோர் தங்களது மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டுள்ளனர். நாட்டின் வான் எல்லையை பாதுகாப்பதிலும் மக்களின் பாதுகாப்பை உறுதி செய்வதிலும் ஆகாயப்படை வீரர்கள் காட்டும் அர்ப்பணிப்பு, தியாகம் மற்றும் தேசப்பற்றை அவர்கள் மனதார பாராட்டினர். நேர்மையுடனும் துணிச்சலுடனும் தொடர்ந்து தாய்நாட்டின் இறையாண்மையை பாதுகாக்க சேவை செய்ய வேண்டும் என அவர்கள் கேட்டுக் கொண்டனர். தேசிய பாதுகாப்பு படையினரின் தொடர் தயார் நிலையே நாட்டின் அமைதிக்கும் நிலைத்தன்மைக்கும் அடித்தளம் என குறிப்பிட்ட அவர்கள் அனைத்து விமானப்படை வீரர்களும் நல்ல ஆரோக்கியத்துடனும் பாதுகாப்புடனும் வாழ பிரார்த்திப்பதாக கூறினார். ஸ்லாங்கோர் ரவாங் ஈகோ பூங்காவில் உள்ள நீர்வீழ்ச்சியில் இன்று காலை தவறி விழுந்த வங்காளதேச ஆடவர் ஒருவர் படுகாயம் அடைந்துள்ளார். இந்த விபத்தில் அவருக்கு தலை, இடுப்பு, முதுகு மற்றும் கால் பகுதிகளில் பலத்த காயங்கள் ஏற்பட்டுள்ளதாக ஸ்லாங்கூர் தீயணைப்பு மற்றும் மீட்புத்துறையின் உதவி செயல்பாட்டு இயக்குநர் அமத் முக்லிஸ் முக்தார் தெரிவித்துள்ளார். சம்பவ இடத்திற்கு விரைந்த மீட்பு குழுவினர் பாதிக்கப்பட்ட நபரை நீர்வீழ்ச்சி பகுதியில் இருந்து பத்திரமாக மீட்டனர். பின்னர் அவர் மேல் சிகிச்சைக்காக சுகாதார அமைச்சு அதிகாரிகளிடம் ஒப்படைக்கப்பட்டு ஸ்லாயாங் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டார். கடந்த மே 24 முதல் தாப்பா குனோங் பத்துபூத்தே மலையில் மாயமாகியுள்ள 49 வயது மலையேற்ற வீராங்கனை ஜஸ்லிண்டா சலுடினை தேடும் பணியில் நாளை ஜூன் 2 முதல் உள்ளூர் ஒராங் அஸ்லி மக்கள் ஈடுபட உள்ளனர். கம்போங் ஒராங் அஸ்லி ஆம்பாங் ஓஹோவை சேர்ந்த 22க்கும் மேற்பட்டோர் சிறிய குழுக்களாக பிரிக்கப்பட்டு குறிப்பிட்ட காட்டு பகுதிகளில் தேடுதல் நடத்த உள்ளதாக பேரா தீயணைப்பு மற்றும் மீட்புத்துறை இயக்குநர் டத்தோ சயானி ஜைத்தோன் தெரிவித்துள்ளார். 9வது நாளாக நீடிக்கும் இந்த தேடுதல் வேட்டையின் சுற்றளவு தற்போது சுருக்கப்பட்டுள்ளது. அதேவேளையில் கண்காணிப்பு கேமராக்கள் மூலம் அப்பகுதியில் கருஞ்சிறுத்தைகளின் நடமாட்டம் கண்டறியப்பட்டுள்ளதால் தேடுதல் குழுவினர் புதிய பாதுகாப்பு சவால்களையும் எதிர்கொண்டுள்ளனர் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார்.
பேருந்தில் பயணம் செய்யும் போது இருக்கை வார் அணிய தவறிய 29 விரைவு பேருந்து பயணிகளுக்கு நெகிரி செம்பிலான் சாலை போக்குவரத்து துறையான JPJ அபராதம் விதித்துள்ளது. 2026 ஹஜ் பெருநாள் கால சிறப்பு நடவடிக்கையின் போது இந்த அதிரடி நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. கடந்த மே 24 முதல் நேற்று வரை அதிகாரிகள் பேருந்து பயணிகளைப் போல மாறுவேடத்தில் சென்று நடத்திய சோதனையில் மொத்தம் 106 அபராத சீட்டுகள் வழங்கப்பட்டன. விதிமுறைகளை மீறிய பேருந்து ஓட்டுநர்களுக்கு 77 அபராத சீட்டுகள் வழங்கப்பட்டதாக மாநில JPJ இயக்குனர் ஜசிந்தர் சிங் சித்து தெரிவித்துள்ளார். தொடர்ந்து வலதுபுற பாதையிலேயே பயணிப்பது மற்றும் போக்குவரத்து சமிக்ஞைகளை மதிக்காதது போன்ற தவறுகளுக்காக ஓட்டுநர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இச்சோதனை காலத்தில் மொத்தம் 14,150 வாகனங்கள் பரிசோதிக்கப்பட்டு பல்வேறு விதி மீறல்களுக்காக 1,673 வாகனங்கள் மீது நடவடிக்கை பாய்ந்துள்ளது என்பதையும் அவர் தெளிவுபடுத்தினார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.